அதாவது தனக்கு வர்ற கூட்டம் பூரா ரூபாய் கொடுத்து கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு காரி துப்புறான் அவ்வளோ பேரும் இன்டர்நெட்டில். அதெல்லாம் தொடச்சி போட்டுட்டு திருப்பி 3 ரூபாயை கொடுத்து கூட்டிட்டு வரோம். ஆனால் 1000 ரூபா ரேட்டு வந்து எப்படி 300 ரூபாயை கொண்டு சார்? அரும்பாக்கத்தில் நடு ரோட்டில் ஒரு கார் நிற்கிது சார், திமுக கொடியோடன்னா உடனே அங்கேருந்து போலீஸ்காரன் போனால் திமுக கொடியை பார்த்தோன்னே திரும்பி ஓடியே வந்துட்டான். வந்து சொன்னான், சார் திமுக கொடியோட கார் நிற்கிது சார், வம்பு சார். நம்ம அப்போ மெக்சிகோக்காரனை பூரா இப்போ வெளியில் அனுப்புகிறாரு ட்ரம்ப்பு. என்ன ஆகும்? அமெரிக்காவே நாரப்போகுது. அடிமட்ட வேலையை செய்வதற்கு அங்கே ஆளே இல்லாமல் போக போகுது. அப்போ தான் ட்ரம்ப் உணர்வார் நம்ம அமெரிக்கன். வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்தின் செய்திகள் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத பற்றிய ஒரு செய்தி அலசலை பார்ப்போம். இன்று அதிக அளவு செய்திகள் ஒன்றுமில்லை. ஒரு சில குறிப்பிட்ட செய்திகளை தவிர பெரிய அளவில் அரசியல் செய்திகள் எதுவும் இல்லை. முதல் செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாலின் திருநெல்வேலிக்கு போயிருக்கார். போன உடனே மாணவிகளை அப்படியே வழியில் நிறுத்தி சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு. ஸோ இந்த அதிகாரிகள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, ஸ்டாலின் என்ன கேள்வி கேட்பாருன்னு எல்லாருக்குமே தெரியும்ல. போகிற இடத்துல போனால் ஒரே ஒரு கேள்வி தானே கேட்குறாரு, ஆட்சி நல்லா இருக்கா? அது வயசானவங்ககிட்டையும் அதுதான் கேட்குறாரு, மாணவிகிட்டையும் அதுதான் கேட்குறாரு. இந்த அதிகாரிகள்லாம் புரிஞ்சு வச்சுக்கிட்டான், கல்வித்துறை அதிகாரிகள். உடனே அவன் அந்த மாணவிகள்கிட்ட அவர் கேட்பார், ஆட்சி நல்லா இருக்கான்னு, நல்லா இருக்குன்னு சொல்லுன்னு சொல்லி வச்சுருக்கான். அதனால் வேறு கேள்வி அவர் கேட்க தெரியாதுல்ல. அதனால் போனார், மாணவிகள்கிட்ட போனார். போயிட்டு எங்கள் ஆட்சி நல்லா இருக்கா, அதே கேள்வி. அவங்க அந்த பொண்ணுங்களும் அதே பதில் சொல்லி வச்சது போட்டு பதில் சொல்லிட்டாங்க. அந்த குடும்பம் இது 1000 ரூபா இது மகளிர் உரிமை தீர்வு. ஆமா, இல்லம் தேடி மருத்துவம் வந்தது, வீடு தேடி மருத்துவம் அது மாத்திரை கொடுக்குறாங்க. இந்த கவர்மெண்ட் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? பிடிச்சிருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஜய் வந்து இந்த மாணவிகள்லாம் அவங்க பனையூரில் போய் பார்த்தாங்க. உடனே இந்த டிஎம்கே காரன் பூரா ட்விட்டரில் போட்டான், அவங்க படிப்பு கட்டு போயிடாதா, அவங்கள வந்துக்கிட்டு எப்படி இவரை பார்க்குறதுக்கு அது பண்ணலாம் அப்படின்லாம் போட்டான். இன்றைக்கி அதே மேதாவிகிட்ட தான் கேட்குறேன், என்னப்பா உங்கள் முதலமைச்சர் வர்றாருன்னு மாணவிகளையாக கூப்பிட்டு க்யூவில் நிற்க வச்சு பூ கொடுக்குறீங்களே, படிப்பை பாதிக்காதா? அப்போ உங்கள் முதலமைச்சருக்கு மட்டும் ஒரு சட்டம், மற்றவங்களுக்கு ஒரு சட்டமா? சரி பேசினார். பேசி முடிஞ்ச உடனே பத்திரிக்கைக்காரன் பார்த்தான், கூட்டத்தில் மூஞ்சியை பார்த்தான் ஓவராலாக. திமுக கழை ஒருத்தருக்கும் தெரியல. அந்த திருட்டு கழை தெரியும், ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும். திமுகவில் இருக்கிறவங்களுக்கு அப்படியே வித்தியாசப்படுத்தி காட்டுறது ஒரு திருட்டு கழை, திமுகவின் திருட்டு கழை தெரியும். அது தெரியலை, எல்லாம் வித்தியாசமாக இருக்குது. பத்திரிக்கைக்காரன் போய் அந்த பொம்பளைங்கிட்ட எல்லாம் போய், என்னம்மா எவ்வளோம்மா கொடுக்குறாங்க? அந்த அம்மா சொல்லுது 200 ரூபா கொடுக்குறாங்க. இன்னொரு அம்மா சொல்லுது 300 ரூபா. சிரிச்சுக்கிட்டே சொல்கிறேன். எவ்வளோ தருவாங்க? 200 ரூபா தராங்க. இப்போ எவ்வளோ தராங்க? எவ்வளோ பாட்டி தராங்க? 200 ரூபாயா? ஆக இன்னவங்க விடல். அதாவது தனக்கு வர்ற கூட்டம் பூரா ரூபாய் கொடுத்து கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு காரி துப்புறான் அவ்வளோ பேரும் இன்டர்நெட்டில். அதெல்லாம் தொடச்சி போட்டுட்டு திருப்பி 3 ரூபாயை கொடுத்து கூட்டிகிட்டு வரோம். ஆனால் 1000 ரூபா ரேட்டு வந்து எப்படி 300 ரூபாயை குறைஞ்சது அப்படின்னா, இந்த இதெல்லாம் வந்து கட்சியிலேருந்து தான் செலவு பண்ணுவாங்க. மாவட்ட செயலாளர் அவர் என்ன பண்ணுவார், 1000 ரூபா கணக்கு எழுதுவார். 500 ரூபா அவருக்கு. கேஎன்எலுக்கு அதை தான். இந்த சென்னையில் வந்து வடிகால் வாரியத்தை 4000 கோடின்னு போட்டு பாதி அமுக்கினார்ல, அதே கதை தான் இங்கேயும். என்னென்னா 500 ரூபா இவருக்கு. ஏஜென்சிக்காரன் அவனை பிடிப்பாங்க. ஏஜென்சிக்காரன் 200, 250 அப்படின்னு இருக்கிறான். ஆக இந்த கஷ்டப்பட்டு இதை வச்சுக்கிட்டு வாழ்கன்னு கோஷம் போடுற பொம்பளைங்களுக்கும் ஆம்பளைங்களுக்கும் 200 ரூபா, 300 ரூபா. ஆம்பளைங்களுக்கு ஒரு பாட்டில் கிடைக்கும். இந்த வயசானவங்கெல்லாம் பாட்டில் அடிக்க மாட்டாங்க. அதனால் ஒரு பிரியாணி 250 தான் போயிட்டு இருக்குது. அவங்களே வாங்கினாலும் 200, 300ங்கிறாங்க. அதனால தான் மீட்டிங் முடிஞ்ச உடனே எல்லாம் கரும்பு, வாழை எல்லாத்தையும் மறுபடியும் தூக்கிடுவோம். அந்த வீடியோ பாரு. சரி
வாழை கரும்பு எல்லாத்தையும் தூக்கிட்டு போகிறாங்க. ஆக செயற்கையாக இன்னும் எப்போ திரும்புவாங்கன்னு தெரியல. இயற்கையாக அவங்களுக்கு கூட்டம் கூடாதுல்ல. அதனால் செயற்கையாக ஒரு கூட்டத்தை வந்து கூட்டி அதில் குளிர் காய்ந்துட்டு 2026 200 சீட்டு ஜெயிப்போன்னா அப்பாவும் பையனும் உதயநிதியும் வரும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஒரு பக்கம் இப்படி நான் உழைச்சிக்கிட்டு இருந்தா, இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு எதிரானவங்க நம்ம மேல அவதூறுகளை அள்ளி வீசுறாங்க, ஆட்சிக்கு களங்கம் ஏற்படுத்துறாங்க. அவங்களுக்கு பதிலுக்கு பதில் பேசி நேரத்தை நான் வீணடிக்க விரும்பல. நம்முடைய நேரத்தை ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு செலவிடணும், அப்படிதான் நான் நினைக்கிறேன். நாம தான் தமிழ்நாட்டை என்றென்றைக்கு மாள்வோம். அப்படியே முடித்தார் சுற்றுப்பயணத்தை. நெல்லை பக்கத்தில் இருக்கிற பிஎங்கிட்ட சொன்னார், நான் இருட்டு அல்வா கடைக்கு போகணும். திருநெல்வேலியில் இருட்டு அல்வா கடைன்னு ஒன்று இருக்குது, அது ரொம்ப ஃபேமஸ். திருநெல்வேலிக்கு யார் போனாலும் சொல்லி அனுப்புவாங்க, இருட்டு அல்வா கடையில் அல்வா வாங்கிட்டு வாங்க. இவருக்கு நிறைய பேருக்கு அல்வா கொடுத்துருக்காருல்ல ஸ்டாலின், அதனால் அவருக்கு அல்வானா ரொம்ப பிடிக்கும். அதனால் அவர் என்ன பண்ணார், நேராக இருட்டு அல்வா கடைக்கு வண்டி விட்டுருன்ட்டாங்க. உடனே இங்கே ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, முதலமைச்சர் வராரு, கடை வச்சுருக்கிறவங்களுக்கு வயிற்ற கலக்கிடுச்சு, 2000 ரூபா 3000 ரூபாய்க்கு வாங்கிட்டு 1 பைசா கொடுக்காம போயிடுவாங்களே, தலைவிதி நம்மகிட்ட வந்து நிற்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க வேறு வழி இல்லையே சரின்னு ரெடியாக இருந்தாங்க. சரி வந்துட்டு போனால் போதும். ஏன்னா போய் பொட்டலம் கட்டும்போது இவருக்கு மட்டும் பொட்டலம் கட்ட மாட்டான், கூட எடுபடி போகிறான் பாருங்கள். மாவட்ட அப்படியே எனக்கு ஒரு பொட்டலம் கட்டும்மா, வட்ட செயலாக சொன்னேன் எனக்கு ஒரு பொட்டலம் கட்டுனேன். அதுக்கு தான் பயப்படுறாங்க அவங்க, வராங்கன்னாலே போச்சு அப்படின்னு. சரின்னு அங்கே போகிறார். இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் அவர் சார்பில் காசு கொடுக்குறாங்களான்னு மட்டும் நல்லா பாருங்கள். பொட்டலத்தை வாங்குறதோடு சரி. காரணம் டிஎம்கே ஜீன், சாப்பிட்டா காசு கொடுக்குறதில்ல. அது தலைவரும் அப்படி, தொண்டர்களும் அப்படி தானே. பாருங்கள், அவர் வாங்கிட்டு காசு கொடுக்குறாருன்னு பாருங்கள். காசு கொடுக்காமல் வந்துட்டார். இந்த பக்கம் வந்து ஒரு இதில் ட்விட்டரில் அல்வாவை பற்றி போடுறாரு. அன்றும் இன்றும் அப்படின்னு போட்டு, அன்று இவர் அல்வா வாங்கினது, திருட்டு கூட்டம் போய் இருட்டு இது அல்வா கடையில் வாங்கினதை ஃபோட்டோ போட்டிருக்கார் ட்விட்டரில். இன்று அப்படின்னு இன்றைக்கி ஃபோட்டோ போட்டிருக்கார். வித்தியாசம் என்ன தெரியுதுன்னா, அன்றைக்கி டோஃபாவே இல்லாமல் படுகவலமாக இருக்கார். இன்றைக்கி டோஃபா போட்டு முகத்திலலாம் பவுடர்லாம் போட்டு இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கார். நல்லா இருக்கான்னு சொல்ல முடியல, முதல்ல இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அன்றைக்கி கொஞ்சம் அப்படி வேகமாக நடந்து போனார். இன்றைக்கி அப்படியே 2 காலையும் இது பண்ணி தள்ளாடி நடந்து போகிறார். இதுதான் அன்றும் இன்றுக்கும் வந்து வித்தியாசம். அல்வா வாங்கின கையோடு ஒரு மீட்டிங்க்கு போனார். அல்வாவே பேசிட்டார். அங்கே அல்வாவை சாப்பிட்டதும் இல்லாமல் அல்வாவை பேசிட்டார். திருநெல்வேலி அல்வான்னா உலகமே ஃபேமஸ். ஆனால் இப்போ மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு தர அல்வா தான் அதை விட ஃபேமஸாக இருக்கு. ஆனால் 100 விஷயம், அன்றைக்கும் காசு கொடுக்கல அல்வாவுக்கு. அது குறிப்பிடத்தக்க விஷயம். இன்றைக்கும் காசு கொடுக்கல. ஏன்னா இந்த வீடியோவில் காசு கொடுக்கலன்னா இப்போ என்றைக்குமே காசு கொடுக்க மாட்டாங்கல்ல. அதனால் மீட்டிங்கில் பேசுகிறாரு. பேசிட்டு என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து இவ்வளோ பணம் கேட்டோம், ஆனால் ஒன்றிய அரசு வந்து நமக்கு அல்வா கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி இருட்டுக்கடை அல்வாவை அங்கே பேசிட்டார் மீட்டிங்கில். ரொம்ப திறமையாக பேசுகிறோன்னு நினைப்பேன். பேசுகிறதுக்கு வேறு தெரியாதுல்ல, அதனால் அல்வா கதை இதைத்தானே சொல்கிறோம். அதோட இங்கே முடிச்சிட்டார். இங்கே திருநெல்வேலியில் வந்து முடிச்சுட்டு போகும்போது நெல்லையப்பர் கோயிலுக்கு போகிறார். கோயிலுக்கு தான் நீங்கள் போகக்கூடாது, இவங்க தான் சீர்திருத்தவாதிகள் ஆச்சப்பா. எப்படி கோயிலுக்கு போகிறாருன்னு தெரியல. யார் சொன்னாங்க, அப்படியே கோயிலுக்கு போகிறார். அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க, வெள்ளியாலான தேர் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே சொன்னார், தேர் கூடிய விரைவில் ரெடியாகிவிடும் அப்படின்னு. நெல்லையப்பர் கோயில் உங்கள்கிட்ட பக்தர்கள் வந்து கேட்டவங்ககிட்ட, கூடிய சீக்கிரம் நெல்லையப்பர் கோயில் ரெடி ஆகிடும் அப்படின்னு. இந்த பக்கம் நெல்லையப்பர் கோயிலுக்கு வெள்ளியில் ரதம்.
அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் முஸ்லீம் லீக் எம்எல்ஏ தூண்டி விட்டு அந்த முருகருக்கு வேட்டு வைடான், சிக்கந்தருக்கு தான் சொந்தம்னு சொல்லிடான், போய் மட்டன் சாப்பிட்றான்னு அந்த பக்கம் தூண்டி விட்டார். இந்த பக்கம் வந்துக்கிட்டு நெல்லையருக்கு வந்து நெல்லையப்பருக்கு இது எல்லாம் ரொம்ப பாசம்னு நினச்சிடாது. அதெல்லாம் வச்சிங்கன்னா அதில் ஒரு 2-3 கோடி கணக்கு எழுதலாம். ஒரு 50 லட்சத்தில் ரதத்தை செஞ்சுட்டு ஒரு 1.5 கோடி மங்காம் போடலாம். இவர்கள் பக்தி எல்லாம் அப்படி தான், விவரத்தோடு இருக்கும். அப்பாவுக்கு தான் 30 கோடியில் கரெக்டாக பண்ணுவார், 39 கோடியில். கடவுளுகளுக்கெல்லாம் ஒரு 2 கோடி 3 கோடி, அதில் 3/4 பணம் அவங்க எடுத்துக்கிட்டு ஒரு 50 லட்சத்தை பண்ணிடுறது, 3 கோடி கணக்கு காமிச்சிடுறது. இதுதானே திராவிட மாடல். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நெல்லை விசிட் அப்படின்னு பேர் கொடுத்துட்டாங்க. கொடுத்து விட்டு நெல்லை விசிட்டை முடித்து விட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் திரும்பி விட்டார். அடுத்தது மறுபடியும் வந்தது திமுக கொடி. திமுக கொடியோட சர்ச்சை. ஏற்கனவே திமுக கொடியில் ஒரு சர்ச்சை வந்தது. திமுக கொடியை வச்சுட்டு பொம்பளைங்களை துரத்துனான். திமுக கொடியை வச்சு துரத்தணுன்னா போலீஸ் பார்த்தான். இது நல்ல சாக்கு ஸ்டாலின் ஐஸ் வைக்கிறதுக்குன்ட்டு. திமுக கொடியெல்லாம் சும்மா, திருமாவளவன் அந்த பக்கம் அது சும்மா. அவங்க வந்துக்கிட்டு எம்ஜிஆர் ஆளுங்க, ஏடிஎம்கே ஆளுங்க, அவங்க குடும்பத்தில் ஏடிஎம்கே. ஆனால் அந்த ஆள் சொல்லிட்டான், அவனையும் நீ ஏடிஎம்கேன்னு சொல்லுடான்னாங்க போலீஸும். ஸ்டாலின் கற்றுக்கொண்டு இருக்கிறாங்க, நீ ஏடிஎம்கே வந்து சொல்லுடான்னு. அவன் முடியாது யான்ட்டான். அப்போ சொந்தக்காரனாச்சும் ஏடிஎம்கேன்னு சொல்லி எங்களை காப்பாற்றலான்னு கெஞ்சினான் போலீஸ். எவ்வளோ கேவலமாக போயிட்டான் பாருங்க போலீஸ். சரி, அதை வேணா சொல்கிறேன்ட்டு எங்கள் தாத்தா எம்ஜிஆருக்கு டிரைவர் பண்ணிட்டான். தாய் மாமே ஏடிஎம்கேனா, யாராச்சும் ஒருத்தர் ஒரு கட்சியில் இருந்து தானே அவன். இப்போ தமிழிசை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க பிஜேபி, அவங்கப்பா காங்கிரஸ், அப்படி தானே கதை வரும். இப்போ சத்யராஜ் எடுத்திங்கன்னா அவர் பெரியாரிஸ்ட்டு, அவர் பொண்ணு திமுக, அவர் பையன் வந்துக்கிட்டு விஜய் கட்சி. ஆக யாராச்சும் ஒருத்தர் தப்பு பண்ணால் விஜய் கட்சி அவங்க அண்ணன் அப்படின்னு சொல்ல முடியுமா? தப்பு யார் பண்ணாங்களோ அதுதானே. தப்பு பண்ணவர் வந்து திமுக இல்லை, அவங்க சொந்தக்காரவங்கெல்லாம் ஏடிஎம்கேன்னு ஒரு கேவலமான கீழ்த்தரமான ஒரு கற்பனையை உருவாக்கி போலீஸு ஸ்டாலினோடு சேர்ந்துக்கிட்டு ஒரு கதையை கட்டினாங்க திமுக கொடிக்கு. இப்போ இன்னொரு திமுக கொடி சர்ச்சையாச்சு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, காரில் திமுக கொடி வச்சுருக்கான். நான் பல நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், சமூக விரோதி பூரா திமுக இதில் கொடியை வைக்கிறான். கடைசி போலீஸு சொல்கிறான் என்னென்னா இதுதான், அதாவது டோல்கேட்டில் வந்து காசு இல்லாமல் போகிறதுக்கும் பார்க்கிங்கில் காசு இல்லாமல் போகிறதுக்கும் திமுக கொடி. அது 2 விட்டாங்க. திமுக கொடியோடு போய் ஒரு பிரியாணி கடையில் நிறுத்தினா ஒரு 10 பாக்கெட்டு கொடுறான்னு வாங்கிட்டு போயிடுவான், அதுக்கும் கொடி உபயோகம். ரோட்டில் போகிற இளநீ கடையில் நிறுத்தி இளநியை விட்டுடா அப்படின்ட்டு அது திமுக கொடி. டிராஃபிக் போலீஸை பயமுறுத்தணும்ல, அதுக்கும் அந்த திமுக கொடி. திமுக கொடியை பார்த்துட்டா டிராஃபிக் போலீஸை நிறுத்தவே மாட்டான், அவன் குடிச்சிட்டு போவான். 99% குடிச்சிட்டு போவான் திமுக கொடி வச்சுட்டு போகிறவன். டிராஃபிக் போலீஸ்க்காக கொடியை பார்த்துட்டா விட்டுருவான். அது கொடி எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இவங்க செய்கிற அயோக்கியத்தனத்தை காப்பாற்றுறதுக்காக கொடியை வச்சுக்கிறோம். அதனால் கதையை கட்டினாங்க. இப்போ ஒருத்தன் கொடியை வச்சுட்டான் காரில், நல்லா குடி, நடு ரோடு, அதிகமாக டிராஃபிக் இருக்கிற ரோடு அரும்பாக்கம், நடு ரோட்டில் நிறுத்திட்டு தூங்குறான். வீடியோ பாரு, வேடிக்கையாக. நான் பல சண்டைகளை பார்த்தவன் என வாண்டடாக வம்பிழுத்த அந்த குடிமகன் காவலர்களை ஆபாசமாக பேசி அடாவடியிலும் ஈடுபட்டார். நேரம் ஆக ஆக ஆபாச வார்த்தைகளின் உக்கிரம் அதிகமாக போக்குவரத்து காவல்துறைக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. 1 மணி நேரமாக காத்திருந்தும் போக்குவரத்து காவலர்கள் வராததால் காவல் உதவி ஆய்வாளர் கண்ணன் KH அரும்பாக்கம் காவல் நிலையத்திற்கு சைமனின் காரை ஓட்டி சென்றார். அந்த வீடியோவில் அவர் ஃபுல்லாக என்னென்ன பண்ணுறாருன்னு ஃபுல்லாக பாரு. நல்லா தூங்குறாங்க. அப்போ அங்கேருந்து எல்லாமே 100க்கு ஃபோன் பண்ணி, சார் அரும்பாக்கத்தில் நடு ரோட்டில் ஒரு கார் நிற்கிது சார் திமுக கொடியோடன்னாங்க. உடனே அங்கே கண்ட்ரோல் ரூமில் அங்கேருந்து அலர்ட் பண்ணாங்க. கண்ட்ரோல் ரூம் அலர்ட் அங்கே போங்க, அரும்பாக்கத்தில் ஒரு நடு ரோட்டில் ஒரு கார் நிற்கிதான் அப்படின்னாங்க. உடனே அங்கேருந்து போலீஸ்காரன் போனான். திமுக கொடியை பார்த்தோன்னே திரும்பி ஓடியே வந்துட்டான்.
வந்து சொன்னான், சார் திமுக கொடியோட கார் நிற்கிது சார், வம்பு சார், நம்ம போய் அவனை பிடிச்சி அவன் கெட்ட வார்த்தை திட்டுவான், அடிக்க வருவான், தலைவலி சார், என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க, பிடிக்க மாட்டேன்ட்டு வந்துட்டான். அரும்பாக்கத்தில் 2 மணி நேரம் எந்த போலீஸ்காரனும் கிட்டக்க போகல. 2 மணி நேரமாக நிற்கிது காரு, அவரும் நல்லா தூங்கி கிடக்காரு. திமுக கொடி பறக்குது. திமுக கொடினாலே தெரியுமில்ல, மண்ணாடுறவன், மலையை உடைக்கிறவன், கள்ளச்சாராயம் காய்ச்சுறவன். ஸோ கையில் மோதிரம், செயின், வாட்சு, ஆடம்பரத்தோடு தூங்குறோம். ஆக 2 மணி நேரத்துக்கு பிறகு உயரதிகாரிகளுக்கெல்லாம் போய், ஐயோ அவனை அரெஸ்ட் பண்ண வேணாம்ப்பா, கார் எடுத்து அந்த பக்கம் விட்டுருங்கப்பான்னு கேட்ட உடனே தைரியமாக ஒரு எஸ்ஐ போயிருக்கார். சப் இன்ஸ்பெக்டர் போய் அவருக்கு எழுப்பியிருக்கார். கெட்ட வார்த்தை, நான் யாருன்னு தெரியுமா, தளபதிக்கு ஃபோன் பண்ணவா, இதுதான் எல்லாருமே வச்சுருக்கான். எல்லாருமே இந்த இதை ரெடியாக வச்சுருக்காங்க. ஏதாச்சும் ஒன்று சொன்னால் என் தலைவனுக்கு ஃபோன் பண்ணவா, ஏன்னா தலைவனை இதே மாதிரி வேலைகளை சின்ன வயசில் செஞ்சவர் தான். தலைவனுக்கு ஃபோன் பண்ணுவேன் அப்படிங்கிறோம். உதயநிதி எங்கள் இளைய தளபதிக்கு ஃபோன் பண்ணுவேன். யார் யாரை தளபதின்னு சொல்கிறதுன்னு தெரியல. ஸ்டாலினை தளபதின்னாங்க, இப்போ விஜய்னா அவரையும் தளபதிங்கிறான் அப்படிங்கிறாங்க. உதயநிதியை சின்ன தளபதிங்கிறாங்க. 3 பேருமே பயந்தாங்குழி நம்பர் 1. ஒரு போருக்கு தலைமை தாங்கி போய் முன்னாடி நிற்கிறதுக்கு 3 பேருக்கும் தைரியம் கிடையாது. ஜெயலலிதா கேட்டாங்க சட்டசபையில் ஸ்டாலினை பார்த்து, பேசும்போது ஸ்டாலின் ஓடி ஓடி ஒளிஞ்சார். அப்போ கூப்பிட்டார், என்ன மிஸ்டர் தளபதி, ஸ்டாலின் தளபதினு பேர் வச்சுருக்கீங்க, ஓடி ஒளிகிறீங்க, முன்னாடி வாங்கன்னாங்க. அது மாதிரி தளபதினு பேர் வச்ச 3 பேரும் ஒன்றா நம்ம தொடை நடிகை பயந்தாங்குழி. அதனால் இவன் வருவம் பூரா அவங்க பேர் தான் சொல்லலாம். தளபதிக்கு ஃபோன் பண்ணுவேன், சின்ன தளபதிக்கு உடனே ஓடிடலாம் போலீஸ்காரன். ஸோ எஸ்ஐக்கு போலீஸ் அங்கே கமிஷனர் இது இப்போ உயரதிகாரிகள்லாம் ஆர்டர் கொடுத்துட்டாங்க, அவனை அடிச்சிடாத, அவனை இது பண்ணிடாத, பிரச்சனை ஆகிடும், அவனை தூக்கி பக்கத்து சீட்டை வச்சுட்டு வண்டி ஓட்டிகிட்டு வந்துடுன்ட்டாங்க. ஸோ சப் இன்ஸ்பெக்டர் போய் அவரை தூக்கி பத்திரமா பக்கத்தில் வச்சு அவர் கெட்ட வார்த்தையாக திட்டுறார். குடி போதையில் எல்லாத்தையும் வாங்கிட்டு சப் இன்ஸ்பெக்டர் காரை ஓட்டிகிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இறக்குனா, வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறாரு அவர். ஒன்று அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன். சரி நாங்கள் உட்காந்துட்டு வெறும் 10,000 ரூபா ஃபைன் போட்டேன்னு சொல்கிறாங்க. நிச்சயம் போட்டுருக்க மாட்டாங்க. இதில் 510 செக்ஷனில் போடணும். குடி போதையில் நீங்கள் நடு டிராஃபிக்கில் உட்காந்து டிராஃபிக்கெல்லாம் இது பண்ணிங்கன்னா 510 இந்திய தண்டனை சட்டம், பழைய சட்டத்தில் 510, புது சட்டத்திலே அது வந்திருக்கு. 24 மணி நேரம் ஜெயிலுக்கு அனுப்பணும், ஃபைனு போடணும். இவன் தான் போட மாட்டான்ல போலீஸ்காரன். எவனாச்சும் யூடியூப்பில் பேசினா அவனை வந்து 2 குழுக்களிடையே மோதினான்னு சொல்லி குண்டர்கள் சட்டத்தில் அடைப்பான். இதுக்கு சில நீதித்துறையில் சில நீதிபதிகள் சொல்லுவான், அங்கே போக நீதிபதிகள் சொல்லுவாங்க, அங்கே போப்பா போய் ஒரு மேட்டை போட்டு ஸ்டாலினை பாராட்டி பேச, பெரியாரிஸ்ட் நீதிபதிகள் இருக்காங்கல்ல, அது மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் திமுககாரன்னா கேஸ் போட மாட்டான். ஸோ ஒரு வழக்கம் போடல, 10,000 போட்டேன்னு சும்மா சொல்கிறாங்க, 10,000 ஃபைன்லாம் போட்டிருக்க மாட்டான். அதோட காரோட அவரை ராஜமரியாதையுடன் திருப்பி அனுப்பிட்டாங்க. இதுதான் கொடி விஷயம். இப்போ ஸ்டாலின் கொஞ்ச நாள் அறிக்கை விடுவார் பாருங்க. அவர் வந்து ஆதரவாளர் தான், திமுக வேறு கிடையாது. அந்த கொடியை இதுக்காக பார்க்கிங்க்கும் இதுக்கும் வைக்கிறதுக்காக அவர் வச்சுருக்காரு. அவருக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சூடு சொரணை இல்லாமல் சொல்ல போகிறாங்க. இதுதான் 2வது செய்தி. நேற்று நடந்ததில் 2 முக்கியமான செய்திகளில் இது 2வது செய்தி. அடுத்தது சினிமா சம்மந்தப்பட்ட செய்தி. சினிமா பற்றி நம்ம பேசக்கூடாது. குறிப்பாக ரிலீஸ் ஆன படத்தை பற்றி நாங்கள் பேச மாட்டோம். ஏன் பேச மாட்டோம்னா, கோடிக்கணக்கான பணம் போட்டு படத்தை வந்து எடுக்கிறாங்க. அவங்க பாவம் நஷ்டமடையக்கூடாது. அது நல்லா இல்லைனாலும் நம்ம நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறது நம்ம கொள்கை. ஆனால் அரசியல் கலந்த சினிமா வந்ததுன்னா பேசித்தான் ஆகணும். காரணம், அரசியல் ஆடுகளம், அரசியல் சம்மந்தப்பட்டுட்டா பேசித்தான் ஆகணும். அஜித்து முன்னாடி அரசியல் சம்மந்தம் இல்லாமல் இருந்துட்டார். ஆனால் இப்போ கொஞ்சம் அரசியல் வளையத்துக்குள்ளே வந்துட்டார். பத்மபூஷன் கொடுத்தாங்க, அப்பாவும் பையனை வாழ்த்து தெரிவித்தாங்க, காரியத்தில் ஜெயித்தாங்க, வாழ்த்து தெரிவித்தாங்க. அப்படியே திமுகவில் வளைச்சி கொண்டு வர மாதிரி பண்ணுறாங்க. அப்போ அதனால் கொஞ்சம் அரசியல் கலந்துட்டதுனால பேசித்தானா. ஸோ விடாமுயற்சின்னு படம் வந்திருக்கு இன்றைக்கி. நம்ம யாரும் பார்க்கல. ஆனால் ரிவ்யூ மற்றவங்கள்லாம் பார்த்த ரிவ்யூ பார்க்கும்போது அது சரியான ரிவ்யூ இல்லை, நெகட்டிவ் ரிவ்யூஸ். அதாவது படம் சுமாராக தான் இருக்க, படம் அந்த அளவுக்கு நல்லா இல்லைங்கிற மாதிரி ரிவ்யூஸ் வந்திருக்கு.
ஸோ இப்போ வர்ற படங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ விஜய் வந்து 200 கோடிங்கிறாங்க, எல்லாம் அப்பட்டமான பொய். 200 கோடியெல்லாம் இல்லை. ஒரு படத்துக்கு 300 கோடி 400 கோடி தான் வருமானம் வருது. ஆனால் இந்த விஜய், அஜித் இந்த மாதிரி ஹீரோக்கள் இருக்காங்களே, இதயமே இல்லாத ஆளுங்க. 150 கோடி இவங்க வாங்கிக்கிறாங்க. இப்போ எம்ஜிஆர், சிவாஜி எல்லாம் இருந்தாங்கன்னா, எம்ஜிஆருக்கு 60களில் மிகப்பெரிய ஹிட்டு படம்லாம் வந்தது. அவருடைய சம்பளம் எவ்வளோ தெரியுமா? 40,000. ஆனால் படம் எவ்வளோ கலெக்ஷன் வரும் தெரியுமா? 1 கோடி 1 கோடியை தாண்டும். அந்த 60களில் வந்த படங்கள் 1 கோடியை தாண்டும். ஆனால் ஹீரோக்கள் 40,000தோட போதும்பாங்க. ஏன்னா நம்மளை மாதிரி தயாரிப்பாளர்கள் சம்பாதிக்கணும், அத்தனை விநியோகஸ்தர்கள் சம்பாதிக்கணும், எல்லா வருமானத்தையும் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டா அவன் எல்லாம் எங்கே போவாங்கிற எண்ணம் எம்ஜிஆர்கிட்டம் இருந்தது, சிவாஜி கணேசன்கிட்டம் இருந்தது. அந்த காலத்து ஹீரோக்கள்லாம் தானும் வாழணும், மற்றவனையும் வாழ வைக்கணுங்கிற எண்ணம் இருந்தது. இன்றைக்கி வர்ற ஹீரோ வந்து தன்னை பற்றி மட்டும்தான் சிந்திக்கிறான். 200 கோடி வாங்கிக்கிறணுங்கிறான். அப்போ தயாரிப்பாளர், விநியோகஸ்தர் அவனுக்கெல்லாம் எங்கே போகுது? மற்றவனை பற்றி கவலைப்படாதவன் தான் இன்றைக்கி ஹீரோ. 1 லட்சம் ரூபா அன்பே வாக்கு எம்ஜிஆருக்கு எவ்வளோ பெரிய ஹீரோ. படம் போட்டால் அவ்வளோ சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும். 1 லட்சம் ரூபா தான். எங்கள் வீட்டு பிள்ளை 1 லட்சம் ரூபா. ஆனால் ப்ரொடியூசர், தயாரிப்பாளர் பார்த்தாரு, வசூல் அள்ளி குவிக்குது. இவர் எம்ஜிஆர் கண்டுக்கவே இல்லை. அவரே நாகிரெட்டியை எம்ஜிஆர் வீடு தேடி வந்து, எனக்கு ரொம்ப அதிகம் வர லாபம் வந்துருச்சு, உங்களுக்கு 1 லட்சம் தான் கொடுத்தேன், இந்தாங்கன்னு இன்னும் சில லட்சங்களை ஃப்ரீயாக கொடுத்துட்டு போனார். உங்களுக்காக தான் படம் ஓடிச்சு. அப்போ ஹீரோக்கள்லாம் பெருந்தன்மையாக இருந்தாங்க. இன்றைக்கி ஹீரோவில் ரஜினிகாந்த் மட்டும் கொஞ்சம் பணத்தை திருப்பி கொடுக்குறாரு. சன் பிக்சர்ஸ் ஒரு கார் வாங்கி, அட்லீஸ்ட் அவங்களாச்சும் ஒரு கார் வாங்கி கொடுப்பாங்க லாபத்தில். 200 கோடி வந்தால் ஒரு கார். ரஜினிகாந்தை தவிர எல்லா ஹீரோக்களும் தான் சம்பாதிக்கணும், தான் நல்லா இருக்கணும், எவனும் எக்கேடு போட்டால் பரவாயில்லன்னு இருந்துக்கிட்டு இருக்கான். இதில் இந்த உதயநிதி வந்து ரெஜிடென்ட்னு வந்து எல்லார் மையத்திலையும் மண்ணள்ளி போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ்னு பல கோடிக்கு நஷ்டமாகி போயிருக்காங்க. காரணம் ஹீரோக்கள்னால தான். ஹீரோக்கள் அதிக பணம் கேட்பதுனால தான். ஆக சினிமா உலகம் இவ்வளவு மோசமாகிட்டு இருக்குது அப்படிங்கிறது வருத்தத்துக்குரிய விஷயம். 2வது, எந்த படம் எவ்வளோ வசூலாச்சுன்னு கடைசியில் சொல்ல மாட்டான் ஒருத்தன். அந்த காலத்து படங்கள்லாம் வசூலை கரெக்டாக சொல்லிடுவாங்க, இவ்வளோ வசூலாச்சு, இவ்வளோ இதாச்சு அப்படின்னு. இந்த படம் வசூல் அடிச்சது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போ கேளுங்க, எந்த படம் எந்த வசூல்னு எவன்ட்டையாச்சும் கேளுங்க, ஒருத்தனும் ஆயத்திருக்க மாட்டான். கேட்டால் 100 கோடி வாங்கினம்மா, 200 கோடி வாங்கினம்மா, 3 நாள் தான் படம் ஓடும், வசூலை பண்ணிடுவான், முடிஞ்சு போச்சு, கதையை முடிச்சிடுவான். அப்படிப்பட்ட ஹீரோக்களே வந்து இன்றைக்கி தன்னை மிகப்பெரிய உலக தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய ஆளுங்கன்னு கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் எம்ஜிஆர்லாம் வந்தாருன்னா பல பேருக்கு அந்த சினிமா துறையில் நல்லது செஞ்சார். எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு பொண்ணு கொடுப்பாங்க. அப்போ ஒருத்தர் பொண்ணு வந்து கேட்டார், என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னது, எங்கள் வீட்டு பிள்ளை படத்துக்கு 5 வருஷம் உரிமை வாங்கி வச்சுருக்காரு, இதுதான் குவாலிஃபிகேஷன். அப்போ எங்கள் வீட்டு பிள்ளைக்கு 5 வருஷம் உரிமைன்னா என்ன தெரியுமா? ஒரே ஒரு படப்பெட்டி வச்சுருப்பார். எங்கே மட்டும் உரிமை? மதுரை மட்டும் ஒரே ஒரு படப்பெட்டி வச்சுருப்பார். டூரிங் தியேட்டரில் இருக்கிறவங்கெல்லாம் அந்த 2 நாளைக்கு 3 நாளைக்கு 1000 ரூபா 1500, மாதத்துக்கு 5000 10,000 வந்துடும். 5 வருஷத்துக்கு வரும். இதை நம்பி பொண்ணு கொடுப்பாங்க. டூரிங் தியேட்டர்கள்லாம் இருந்தது அந்த காலம். இப்போ சினிமாவில் கீழ் மட்டத்தில் யாருமே சம்பாதிக்க முடியலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ஹீரோக்கள்லாம் தங்களை மிகப்பெரிய ஹீரோக்களாக நினைத்து கொண்டு எந்த படமும் ஓடுறதில்லை. 200 படம் வந்தால் 4 படம் ஓடுவது தான் லாபம் சம்பாதிக்குது. ஆனால் சினிமா துறையில் ஒரு பெரிய துறையாக காமிச்சுக்கிட்டு அதில் நடிக்கிறவங்கெல்லாம் நான் பெரிய இந்திரன் சந்திரன் நாட்டை ஆட்டுறோம். ஒரு எலெக்ஷனில் கூட நிற்கிறதில்ல. விஜயெல்லாம் ஒரு எலெக்ஷன் கூட நிற்கலை. அவர் பலம் என்னன்னே தெரியாது, அவருக்கு மக்களுக்கும் தெரியாது. ஆனால் நான் சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு கேட்குறாரு. ஸோ அதனால் சினிமா துறை நல்லா இருக்கணும். ஹீரோக்கள் நல்லவனாக இருந்தால் தான் சினிமா துறை நல்லா இருக்கும். ஹீரோக்கள் பூரா சுயநலவாதி ஆகிட்டிங்கன்னா சினிமா துறை எப்படி உருப்படும்? அதனால் அஜித் எல்லாம் வந்து நல்ல மனிதர், எதுலேயும் தலையிட மாட்டார், தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருப்பார். ரசிகர் மன்றத்தையே கலைச்சிட்டார், எல்லாம் போய் குடும்பத்தை பாருங்கன்னு சொன்னார். ஆனால் இந்த திமுக திராவிட இதில் வந்து அவர் போய் கலந்ததுனால அவருக்கு படம் பார்க்குறவங்க கூட பார்க்க மாட்டாங்க.
அதனால் அஜித் மீண்டும் நல்ல ஒரு நடுநிலைமையோடு இருக்கணும். அப்போ தான் உங்கள் படங்கள் ஓடும். எல்லார் படமும் ஓடினா தான் திரையுலகம் நன்றாக இருக்கும். அதற்காவது அஜித் வந்து நடுநிலைமையை நீங்கள் இது பண்ணுங்கள். விஜய் மாதிரி கட்சியெல்லாம் ஆரம்பித்து கவலைப்படாதீங்க அப்படிங்கிற கருத்தை விடாமுயற்சி படம் ரிலீஸ் சம்பந்தமாக நாம் பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது ஒரு சர்வதேச செய்தி. ட்ரம்ப் கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கார். ட்ரம்ப் வந்து சில விஷயங்கள் ஆரம்பத்தில் அவங்க நாட்டுக்கு நல்லது செஞ்ச மாதிரி ஆரம்பித்தார். ஆனால் அவங்க நாட்டில் இந்தியர்கள் வெளிநாட்டுக்காரங்கள்லாம் உள்ளே நிறையா வந்துட்டாங்க. அதுக்கு அவங்கள வெளியில் அனுப்பலாம். வெளிநாட்டவர்கள் எல்லா நாட்டிலையும் உள்ளே வருவான். பார்டரில் இருக்கிறமே அத்தனை பேரும் உள்ளே வருவான். பாகிஸ்தான் எடுத்திங்கன்னா ஆப்கானிஸ்தான்காரன் உள்ளே வந்துடுவான். பர்மாவை எடுத்திங்கன்னா அந்த பார்டரில் இருக்கக்கூடிய நம்ம இந்தியா அஸ்ஸாம் பார்டரில் இருக்கிறவெல்லாம் உள்ளே போயிடுவான். இந்தியாவை எடுத்திங்கன்னா பங்களாதேஷுக்காரன் உள்ளே வருவான். உலகம் பூரா நடக்கக்கூடிய ஒரு இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை அல்ல. ஆனால் இவர் நம்ம இந்தியர்களை ட்ரம்ப்பு கையில் விலங்கு போட்டு அங்கேருந்து அனுப்புகிறார். ஏற்றுக்கொள்ளக்கூடியதான், மனிதாபிமானத்துக்கு எதிரானது இல்லையா? ஆனால் அவர் ஏன் அப்படி செய்கிறாருன்னா, இந்த மாதிரி விலங்கெல்லாம் போட்டு அனுப்புனா தான் இனி வர பயப்படுவாங்கன்னு செய்கிறார். இருந்தாலும் மனித நேயத்துக்கு எதிரானது இல்லை. ஏதோ வயிற்று பழப்பை தேடி போகிறாங்க. எத்தனையோ பேர் 10 லட்சம் 20 லட்சம் செலவு பண்ணி உள்ளே போகிறாங்க. எல்லாத்தையும் கைது பண்ணி கையில் விலங்கு போட்டு நாய்கள் மாதிரி அடிமைகள் மாதிரி அனுப்பி விட்டுருக்காங்க. அதனால் கண்டனத்துக்குரிய விஷயம். ஆனால் ஒன்று பாராட்டணும், வேறு நாட்டுக்காரன் அனுமதி இல்லாமல் நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கணும்னு நினைக்கிறான் பாருங்க. அவன் நாட்டை பொறுத்தவரை அவன் வந்து ஒரு தேசபக்தி உள்ளவன். என் நாடு வெளியாளுக்கே இடமில்லை, அனுமதியோட வா. ஆனால் இங்கே என்ன நடக்கிறது? நான் அரசியல் தப்பு இதை பேசுகிறேன்னு நினைக்கிறேன். பங்களாதேஷ்காரன் உள்ளே வந்து ரேஷன் கார்டு வந்து ஆதார் கார்டு வாங்கி ஓட்டர் ஐடி வாங்கி ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் இங்கே இருக்கும் பலர் அவங்களுக்கு சிட்டிசன் கொடுக்கணுங்கிறாங்க. மதத்தின் பெயரால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நாட்டுப்பற்று இல்லாதவன் மனிதனே கிடையாது. மதப்பற்றெல்லாம் தூக்கி போடு. நாட்டுப்பற்றுக்கு அப்புறம் தான் மதப்பற்று. யாராக இருந்தாலும் சரி, அவனுக்கு சாதகமாக வெளிநாட்டிலிருந்து வந்து இங்கே தங்கி கொண்டிருக்கும் அவர்களுக்கு சாதகமாக இங்கே ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது, தேசப்பற்று இல்லாதவர்கள். அதனால் அவர்கள் அவர் விலங்கு இதெல்லாம் போட்டு வருகிறது வந்து மனித உரிமை மீறல் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம எதிர்ப்பாக சொல்கிறோம். ஆனால் அமெரிக்கா கூடிய சீக்கிரம் பொருளாதாரத்தில் மிக மோசமான நிலைக்கு போயிடுங்கிறது தான் உண்மை. இதை வந்து ட்ரம்ப் யோசிக்கலை. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவுக்கு பக்கத்தில் மெக்சிகோன்னு ஒரு நாடு இருக்குது. அங்கே இருக்கிறவங்களாம் வறுமையின் காரணமாக அமெரிக்காவுக்கு உள்ளே வந்துடுவான். அமெரிக்காவில் இருக்கிறவங்க யாருமே அமெரிக்கன் சிட்டிசன், உண்மையான அமெரிக்காக்காரன் யாருமே கழிவறையை போய் சுத்தம் பண்ண மாட்டான். வீடை கூட்டி மாப்பெல்லாம் போட மாட்டான். சின்ன சின்ன விஷயங்கள் இதான டிரைவராக எவனும் வரமாட்டான். ஒரிஜினல் அமெரிக்கன் அவன் என்னப்பான், அமெரிக்கன் அம்மா டிரைவராக வரமாட்டான். இந்த வேலைகள் எல்லாம் பார்க்குறவன் மெக்சிகோவிலேருந்து வர்றவன் அவன் என்ன கேட்குறான்னு தெரியுமா? எனக்கு ஒரு $500 சம்பளம் கொடுங்க, நான் டிரைவராக ஓட்டுறேன். அதே இது அமெரிக்கா ஒரிஜினல் அமெரிக்கன் என்ன கேட்பான் தெரியுமா? $5000 கொடு, $6000 கொடுமா. அவன்கிட்ட நீங்கள் பேச முடியாது. அப்போ மெக்சிகோக்காரனை கூட இப்போ வெளியில் அனுப்புகிறாரு ட்ரம்ப்பு. என்ன ஆகும்? அமெரிக்காவே நாரப்போகுது. அடிமட்ட வேலையை செய்வதற்கு அங்கே ஆளே இல்லாமல் போகுது. அப்போ தான் ட்ரம்ப் உணர்வார், நம்ம அமெரிக்கன் நமக்கு நாட்டுக்காரன் நினச்சோமே, அமெரிக்கா நாரி போச்சேன்னு. சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இன்றைக்கி லட்சக்கணக்கான பேர் இந்தியாவிலேருந்து வேலை செய்கிறான். 12 மணி நேரம் வேலை செய்கிறான். நம்ம தமிழ்நாட்டில் வட இந்தியாக்காரனை வேலைக்கு வைக்கிறோன்னு கத்துறாங்களே, வட இந்தியாக்காரன் வந்து 10 மணி நேரம் வேலை செய்வான். டாஸ்மாக்கு பட்டக்கம் போக மாட்டான். நம்மளால் கூட்டிகிட்டு வந்தால் 6 மணி நேரம் டாஸ்மாக்கு ஓடிடுவான். அதனால் நம்ம வட இந்தியாவிலேருந்து கூட்டிகிட்டு வர்றவங்கள வச்சு வேலை வாங்குகிறோம். இதே தான் அமெரிக்காவில் நடக்குது. நம்ம சாஃப்ட்வேர் எப்போவுமே உழைப்பில் வந்து நம்ம நாட்டுக்காரவங்க மிகப்பெரிய அளவில் வெளிநாடுகளுக்கு போனால் உழைப்பவர்கள் 12 மணி நேரம் வேலை செய்கிறான். அமெரிக்கன் சிட்டிசன் என்ன பண்ணுறான்னு தெரியுமா? 6 மணி நேரம் டைமை பார்த்துக்கிட்டு இருப்பான். 6 மணி நேரம் 8 மணி நேரம் எந்திரிச்சு போய்கிட்டு இருப்பான். வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா 2 மணிக்கே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவான். கிளப்புக்கு போயிடுவான், டான்ஸ் ஆட போயிடுவான், குடிக்க போயிடுவான். குடிக்கன்னா நம்மளை மாதிரி இங்கே கள்ளச்சாராயம் போட்டால் டாஸ்மார்க் இல்லை, தரமானது, குடிக்க போயிடுவான். 2 சிக்கன் எடுத்து அந்த பாக்ஸில் போட்டுட்டு அவன் போயிட்டு அங்கே வெளியில் பிக்னிக் ஸ்பாட்டுக்கு போய் தங்கிட்டு 2 நாள் கழித்து தான் அந்த உலகத்துக்கு வருவான்.
முக்கால்வாசி அமெரிக்கர்கள் வாடகை வீட்டில் தான் இருப்பான், சொந்த வீடு வாங்க மாட்டான். நம்மளை மாதிரி பையனுக்கு வீடு சேர்க்கணும், பொண்ணுக்கு வீடு சேர்க்கணும் அமெரிக்கன் யோசிக்கவே மாட்டான். என்னுடைய குழந்தைகள் அவன் பிழைச்சிக்குவான், நான் அனுபவிக்கணும், நான் சம்பாதிக்கிற அத்தனையும் செலவு பண்ணி அனுபவித்து போவான் அமெரிக்கன்ஸ். அதுதான் நம்ம ஆளுங்க. இப்போ பாரு, நம்ம ஆளுங்க போனவன் பூரா வீடு வாங்கிட்டாங்க. என்னென்ன வீடு வாங்குறது இந்தியாவில் பெரிய விஷயம், ஆனால் அமெரிக்காவில் வீடு வாங்குறது சாதாரண விஷயம். இங்கே வாங்குகிற 1 கோடிக்கு இங்கே நல்ல வீடுகள் கிடைக்குது. காரணம் அமெரிக்கன் வீடை வாங்க மாட்டான். ஆக இப்படி நேரம் பார்த்து வேலை செய்பவன், வருங்காலத்தை பற்றி சிந்திக்காதவன், இவனை வச்சு நீங்கள் வேலை வாங்க முடியுமா அமெரிக்காவில்? நிச்சயம் கடுமையான உழைப்பில் முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய நம்ம இந்தியர்களை பூரா வெளியில் அனுப்புவதன் மூலம் வருங்காலத்தின் அமெரிக்கா பொருளாதாரத்தில் சிதைந்து போவது உறுதி. இப்போ இவர் அதை பார்க்கல ட்ரம்ப்பு. அதனால தான் எங்கே போனாலும் இந்தியர்களுக்குன்னு ஒரு இது இருக்குது. பர்மான்னு ஒரு நாடு இருக்கும், நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. பர்மாங்கிற ஒரு அந்த நாடு வளமுள்ள நாடு. 24 மணி நேரம் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். ஏரிகளே இல்லாத இது பர்மா. ஏன்னா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். ஏரிகளில் தண்ணீர் தேங்க வேண்டிய அவசியம் இருக்காது. அவ்வளவு மழை பெய்தாலும் ரோட்டில் ஒரு தண்ணி நிற்காது. அப்படி இருந்து அவன் பர்மாவை நம்ம தமிழன் போனான் உள்ள பார்த்தான், எங்கள் ஊரில் மழை பெய்யலையா, வயக்காடெலாம் காஞ்சி கிடக்கு. இங்கே வயக்காட்டில் பார்த்தா தண்ணி நிற்கும், மீன் இருக்கும் ஃபுல்லாக. விரால் மீன், இந்த மீன், எல்லா மீனும் நம்மகிட்ட இருக்கிற மீன் வயலுக்குள்ளே இருக்கும். தமிழன் பார்த்தான் பர்மாவில் போய், ஆஹா இவ்வளவு தண்ணி இருக்குன்னு சொல்லி அவங்ககிட்ட அந்த பிரதமர்கிட்ட நாங்கள் விவசாயம் செய்ய அனுமதிங்கள்னா விவசாயம் செய்தார்கள். உலகத்திலேயே அரிசி உற்பத்தியில் முதலிடம் பெற்றது பர்மா. காரணம் நம்ம நாட்டுக்குள்ள நம்ம குறிப்பாக தமிழன் போய் உழைத்ததுனால அரிசியில் முதலிடம் பிடித்தது. தேக்கு மரம் காட்டில் 500 வருஷம் 1000 வருஷம் ஆன தேக்கு மரம் இருந்தது. வெட்டுறதுக்கு ஆள் இல்லை. யானைகளை அமர்த்தி நம்ம தமிழன்லாம் போனவன் தேக்கு மரங்களை வெட்டினா. இந்த உலகத்திலேயே பர்மா தேக்கு தான் ஃபஸ்ட்டுங்கிற ஒரு நிலைமையை கொண்டு வந்தவன் தமிழன். இங்கே உழைப்பாள். பர்மாக்காரன் உழைக்கவே மாட்டான். உழைத்து முன்னேறி ஒவ்வொரு தமிழனும் லட்சாதிபதியாக கோடீஸ்வரனாக மாறினான். அந்த நாட்டில் இராணுவ ஆட்சி வந்தது. ஒரே நாளில் எல்லாரையும் வெளியில் போனான். இதே மாதிரி ட்ரம்ப் பண்ணுற மாதிரி அகதிகளை அனுப்புனான். கோடீஸ்வரன் அகதி அவன் தான். பர்மா அகதின்னு சொல்லுவாங்க. அத்தனை அகதியும் கோடீஸ்வரன் லட்சாதிபதியாக இருந்தவனுங்க. அவங்களை அகதியாக கப்பலில் அனுப்புனாங்க. அதனால தான் நான் எல்லாத்தையுமே சொல்லுவேன், பர்மா அகதின்னு சொல்லாதீங்க. அந்த அகதிகள்லாம் கோடீஸ்வரன் லட்சாதிபதி. அங்கே ஒரே நாளில் இராணுவ ஆட்சி எல்லா சொத்துக்களையும் பறிச்சிட்டான், வீடை பறிச்சிட்டான், பேங்க்கை முடக்கிட்டான். பேங்க் அக்கௌண்ட்டு 1500 ரூபாய்க்கு மேலே கொண்டு போகக்கூடாது, தங்கத்தை கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொன்னான். அப்போ தான் தமிழர்களுடைய கலாச்சாரம் இங்கே வெளியில் வந்தது. பர்மா கவர்மெண்ட் என்ன சொன்னான்னு தெரியுமா, நீ இங்கேயே இருக்கலாம், என்னுடைய பர்மா பெண்ணை கட்டிட்டேன்னா நீ பர்மா சிட்டிசனாக இங்கேயே இருக்கலாம்னா. ஆனால் எல்லோரும் நம்ம தமிழச்சிகளை கட்டி குழந்தைகளோடு இருந்தாங்க. ஒருவனுக்கு ஒருத்திங்கிற கலாச்சாரத்தில் ஒரு பர்மாக்கார பொண்ணை கட்டி நான் பர்மாவில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய கலாச்சாரத்தின்படி என் மனைவி என் குழந்தைகள்னு மனைவியும் குழந்தைகளையும் பிடிச்சிட்டு அகதிங்கிற பேரை வாங்கிக்கிட்டு கப்பலில் வந்தான். அப்புறம் இதுக்கப்புறம் அப்போ நம்ம தமிழர்கள்லாம் அங்கே இருக்கும்போது ஒரு 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 கிலோ அரிசி 10 பைசா 20 பைசா. இன்றைக்கி அரிசியே 100கணக்கான ரூபா வருது. காரணம் உழைப்பவன் வெளியில் விட்டான். அந்த நாடு சுபிச்சமாக இருந்த நாடு பழைய சுபிச்சம் இல்லை. மெடிக்கல் படுமோசமாக இருக்குது, ட்ரீட்மெண்ட் எல்லாமே. காரணம் உழைக்கும் வர்க்கத்தை வெளியில் அனுப்புனான், குறிப்பாக தமிழர்கள் அனுப்புனான். அத்தனை பேர் இங்கே வந்தாங்க. இப்போ பர்மா நாடு தத்தளித்து கொண்டிருக்கிறது கடனில். இதே நிலைமை அமெரிக்காவுக்கும் வரக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை. உழைப்பவர்களை இந்தியாக்காரெல்லாம் போனால் இங்கே சும்மா உட்காந்துக்கிட்டு இருந்தான். எவனுமே வீட்டை விட்டே வெளியில் போக மாட்டான். வீட்டை விட்டு வெளியில் போனால் பாதுகாப்பு இல்லை. நீக்ரோஸ் எல்லாம் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் துப்பாக்கி வச்சுருப்பான். அமெரிக்காவின் மொத்த ஜனத்தொகை 33 கோடி 35 கோடி. அமெரிக்காவில் இருக்கும் துப்பாக்கிகளின் எண்ணிக்கை 70 கோடி. ஒவ்வொருத்தரும் 2 துப்பாக்கி வச்சுருக்கான். அப்படியே நம்ம இந்தியர்கள் ஏன் இங்கே போயிருந்தான்? பாதுகாப்பு இல்லை. குழந்தைகளை வெளியில் விட முடியாது, கடத்திட்டு போயிடுவான். வெளியில் எங்கேயுமே போகாமல் பூட்டிய கதவுக்குள் இருந்து வேலை பார்த்து விட்டு ஒரு இயந்திரமாக இயங்கிக் கொண்டு அந்த நாட்டில் சம்பாதிக்கணும் பொருளாதாரத்துக்காக அங்கே இருந்தான். உண்மையாக உழைப்பவனுக்கு கொடுத்த பரிசு ட்ரம்ப் கொடுத்தது. உண்மையாக உழைத்தவனும் மெக்சிகோக்காரனை கூட நீ வரட்டாத.
அவன் கழிவு இதெல்லாம் கழுவுனவனாச்சு வயிற்று பிழப்புக்காக. அவங்களெல்லாம் இப்படி அடித்து கைவிலங்கு போட்டு அனுப்பணுமா? நன்றி மறந்துட்டாங்களே. அமெரிக்க நாடு நன்றியை மறந்து விட்டது. அவர்கள் நாட்டு முன்னேற்றத்துக்காக இவர்கள் செய்த வேலை எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அதனால் எல்லோரும் திரும்பி வருகிறார்கள். அதனால் இந்தியா இதை விட நல்லா இருக்கும். திறமசாலி பூரா நம்ம நாட்டுக்குள்ளே வரான். நம்ம ஆள் அமெரிக்கா பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்கும். நன்றியை மறந்தது ஒன்று, நல்ல திறமைசாலிகளை வெளியில் அனுப்புறது ஒன்று. அதனால் மற்ற சேனல்லாம் பேசுகிறாங்க, இந்த விஷயத்தை யாரும் பேச மாட்டாங்க. மற்ற சேனலில் என்ன பேசுவாங்க? அமெரிக்கா நாட்டுக்காரில் இந்தியாக்காரன் வளர்க்கான், கொலம்பியாக்காரன் வளர்க்கான், மெக்சிகோக்காரன் வளர்க்கான், சட்டம் என்ன சொல்லுது, இது இப்படி தான் பேசுவாங்க. நான் தார்மீகம் மற்ற விஷயங்களை நம்ம பேசணும். அதனால் மோடி ட்ரம்ப் தவறான பாதையில் போடிக்கொண்டிருக்கிறார். சில பேர் சொல்கிறாங்க மோடி அவரை திட்டலை, ராகுல் காந்தி சின்ன பையங்க, அவருக்கு என்ன தெரியும் அவர் அமெரிக்காவை பற்றி? அமெரிக்கா எப்படி தெரியுமா? அவன் தாதா, உலகத்துக்கே அவன் தான் தாதா. நான் ஒரு இடத்துக்கு தாதாவாக இருக்கானா அவன் பல கொலை பண்ணால் தான் தாதாவாக இருக்க முடியும். அதே மாதிரி அமெரிக்கா அவன் நாட்டை எதிர்த்து அந்த பிரதமரை கொண்டு வருவான். சிஏஏன்னு ஒன்று வச்சுருக்கான் இதுக்குன்னு, அவனுக்கு கண்ணை காமிச்சிட்டு அந்த பிரதமரை கொண்டு வருவாங்க. அதனால் அமெரிக்காவுக்கு பயந்து தாங்கணும், வாயை திறக்கக்கூடாது. இந்த பிரிக்ஸ் நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு கரன்சின்னு கொண்டு வந்தாங்க. டாலரில் ஏன் வாங்கணும்? ரஷ்யா, இந்தியா நம்மெல்லாம் சேர்ந்து நம்ம ஒரு தனி கரன்சி வச்சுக்கலான்னா அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ட்ரம்ப் வந்தோன்னே தொலைச்சி போடுவேன், கரன்சியாவது ஏன் கரன்சி தான் வைக்கணும்னு பயமுறுத்துறாரு. எதிர்த்து பேச பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறாங்கன்னா ஆளை வச்சு கொண்டு வருவான். இதுதான் அமெரிக்கா. அதனால தான் அவன் தாதாவா வல்லரசு அன்னைக்கு வரை இருந்துக்கிட்டு இருக்கான். மனசாட்சியை பார்ப்பவன் அமெரிக்கா கிடையாது. அவன் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்ப்பவன். நான் தான் முதலிடத்தில் இருக்கணும்னு பார்க்குறவன். அதனால் இப்படிப்பட்ட அநியாயம், அக்கிரமம் அத்தனையும், மனித உரிமை வீரர்கள் அத்தனையும் அமெரிக்காவில் ட்ரம்ப் நடத்தி கொண்டிருக்கிறார். சில விஷயங்களில் ட்ரம்ப் செய்ததுகளை நாங்கள் ஆதரித்தோம். ஆனால் இந்த முறை பதவிக்கு வந்தவுடன் அவர் செய்யும் அத்தனையும் மனித உரிமையை மீறக்கூடிய செயல்களாக இருக்கிறது. அதனால் வருங்காலத்தில் இந்தியா சுபிட்சமான நாடாகும். காரணம், பல திறமைசாலியாக இருக்கும் இந்தியர்கள் நம்மை நோக்கி திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். வருங்காலத்தில் அமெரிக்கா பொருளாதாரத்தில் மோசமான நிலைக்கு போகும். காரணம், அந்த நாட்டு உயர்வுக்கு காரணமாக இருந்த பல திறமைமிக்க இந்தியர்களும் மற்ற நாட்டுக்காரர்களும் திருப்பி அனுப்பப்படுகிறார்கள். அதனால் அழிவு அமெரிக்காவுக்குத்தான். நம்மை போன்ற நாடுகளுக்கு திறமைசாலிகள் வருவதால் நமது நாடு எப்போதும் சுபிட்சமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற கருத்தை பதிவு செய்கிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.